ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் அல்லது ரெண்டாவது ட்ரேட் எடுத்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டைம் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இருந்தாலும் அந்த 9:30 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லாஸ்ட்டு அப்டேட்டு கொடுத்துருந்தேன் நம்ம வெபினார் குரூப்லையும் சரி, நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லையும் சரி. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் சிஸ்டம், நீ செகண்ட் வாய்ப்பு எதுவும் வரல அப்படின்னு உங்களுக்கு அமுச்சிட்டு நான் ஒன்லி ஃபார் அப்பர் சைட் பிளான் பண்ணால் அப்பர் சைட்டுக்காக வெயிட் பண்ண, டவுன் சைட் கட் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ண ட்ரேடிங்க இன்றைக்கி வேணாம் அப்படின்னு. ஸோ நமக்கு வாய்ப்பு கிடைக்க என்ன பண்ணுறோம்னா, நம்ம திரும்ப ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போனா ஓவர் ட்ரேடிங் கன்ஃபார்மாக அந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ தயவு செஞ்சு அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமுக்குள்ளே மூமெண்ட்டாக வரதான் நம்ம கேட்ச் பண்ண முடியுமே தவிர, அந்த டைம் தாண்டி வரத எல்லாமே நம்ம கேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டவுன் சைடு இங்கே மூமெண்ட்டாக பண்ணியிருக்கலாம் சார் நம்ம அப்படின்னு. ஏன் அதுக்கு முன்னாடி கூட இந்த இடத்துல கூட உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இங்கேயும் உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டையும் கேட்ச் பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன ஒன்றா, நமக்கு ஃபஸ்ட்டு மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணல அப்படின்னா, ரெண்டாவது மூணாவது வாய்ப்பு தேட்டத்தில் வந்து அந்தளவுக்கு பெருசாக நம்ம சாதிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதில் முடியாது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைமிங்க சூஸ் பண்ணிங்க. 9:15 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா? ஸோ 9:30-10 மணிக்குள்ளே நம்மளுடைய மூமெண்ட்டை கேட்ச் பண்ணி சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய 90% வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 10% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அது தப்பிக்கலாம். பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து சிஸ்டம் முன்னாடி முறைச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, 3.25 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களால். ரைட்டுங்களா? ஸோ நம்ம டாபிக் போகலாம் வாங்க இன்றைக்கி. ஓகே சார், நிஃப்டி 50 நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 24,260 இங்கே ஏன் சார் மார்க்கெட் வந்து நிற்குது? இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா நிற்குது. அதே எப்படி சார் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லுங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் டேவோடைய அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து இப்போ நான் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி சார் ஒர்க் ஆகுது, நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு 1 hour டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் இது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,260 ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்னது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ரைட்டுங்களா? ஸோ ப்ரைஸு அந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நாம் இந்த இடத்துல என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, எல்லோரும் சொல்லுவாங்க இந்த கேப்பை வந்து ரீஃபில் பண்ணணும், மார்க்கெட் கீழே வரும் அப்படின்வாங்க. எஸ், மேபி சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் என்ன பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னா, மார்க்கெட் சின்னதாக வந்து மேலே ஒரு மூமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இங்கே வந்துச்சுன்னா கூட மார்க்கெட் இந்த ஃபஸ்ட் மூமெண்டம் கொடுத்துட்டு இப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அல்லது மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து மார்க்கெட் ஒரு அகைன் கண்டினியூவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,400, 24,450 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் மேலே இன்னொரு அப் அண்ட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இது வந்து சப்போர்ட் ஏரியா. அப்போ ரெண்டாவது சப்போர்ட் ஏரியா வந்து 24,175. இது வந்து கேப் ரீஃபில் ஏரியா. நம்ம சொல்லலாம் கேப்பை வந்து ரீஃபில் பண்ணுற ஏரியா. அப்போது நமக்கு வாய்ப்புகள் எங்கெங்கே தேடணும் அப்படின்னா, இந்த 24,260 கிட்ட நம்ம ஒரு பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி, அந்த இடத்துல வந்து எஸ்எல்லை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து நம்ம கையாளணும். எஸ்எல்லை கவனமாக பார்த்து கையாளணும்னா எப்படி சார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஸ்மால் டைம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்மால் டைம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 24,260 கிட்ட நமக்கு ஒரு பையிங்கான வாய்ப்புகள் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் பிரேக் அவுட் நடக்குது. நீங்கள் எக்ஸ்பிரேஷன் பண்ணீங்க, டார்கெட் வந்து நம்ம மேலே அப்பர் சைட் மூவ்மெண்ட்டை ட்ரை பண்ணோம் இல்லையா? ஸோ 24,340, 380 இந்த மாதிரி நம்ம டார்கெட்டை டிசைட் பண்ணுறோம் இல்லையா? அதாவது 1:2 மேலே சொல்கிறது நான். அப்போ நம்மளுடைய எஸ்எல் என்ன இருக்கும், அந்த ஸ்விங் லோவை நம்ம எஸ்எல் போட வேண்டியிருக்கு. ஏன்னா அகைன் ஹிட் ஆகிட்டு திரும்ப இன்னொரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போதோ, அல்லது கீழே இங்கேருந்து க்ளோஸ் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் இந்த கேப்பை ரீஃபில் பண்ணதுக்கு வருதோ, நெக்ஸ்ட் ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம எஸ்எல்லை கட் பண்ணிட்டு வெளியே வந்தே வாங்கணும். இப்போ இங்கே கூட நம்ம பார்த்திங்கன்னா நேற்று நம்ம இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் அமைச்சு நம்ம அப்பர் சைட் பிளான் பண்ணோம். மார்க்கெட் கீழே வந்து நம்மளோட எஸ்எல்லை கட் பண்ணிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஓகே அக்செப்ட். நம்ம வந்து எல்லா டைமே நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம எஸ்எல் கட் பண்ணி ஆகும். அப்போ இன்னொரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, இதில் டபுள் பேட் மாதிரி இந்த நெக்லைன் கட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து மேலே அப்பர் சைட் மூவ்மெண்ட் எடுத்தோம் சார், தப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட எஸ்எல் இந்த இடத்துல என்ன ஸ்விங் லோ இருக்குதோ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் அந்த ஸ்விங் லோவை கட் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் எக்ஸிட் ஆகணும்.
ரொம்ப தூரம்லாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. இதில் ஒரு பெரிய எஸ்எல் காத்துட்டு இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு கிடையாது. இங்கேயே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு இல்லைங்களா. ஸோ இந்த இதில் என்ன ப்ரைஸு ரிவர்சல் பிளான்னு கொடுத்துச்சு இந்த இதில். அப்போ நமக்கு இந்த இதில் ஸ்விங் லோ என்ன இருக்குதோ நம்ம இங்கே என்ட்ரி பாயிண்ட் கிட்டே நம்ம எக்ஸிட் ஆக வேண்டியிருக்கும். ஸோ ப்ரைஸ் ரிவர்ஸ் திரும்புது அப்படின்னு சும்மா அங்கே கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி 50ல் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24,260 கிட்ட ஒரு பையிங்கான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்டம் எடுக்கலாம். ரைட். இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த கேப் ரீஃபில் ஏரியாவை நம்ம டார்கெட்டாக டிசைட் பண்ணி வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து தான் நிஃப்டி 50ல் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது. பார்க்கலாம் இது எந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுது முடியாது லைவ் மார்க்கெட்டில் நாளைக்கு. ரைட்டுங்களா. சரி, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் நிறைய பேருக்கு நம்ம ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும் இந்த 200 EMA நான் எந்த அளவுக்கு நம்புறேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்னது இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. ஸோ இது வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் ஹம் ஆகிருக்கு. ஆனால் மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 57,973 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மேலே. அப்போ நமக்கு இது இப்போ என்ன பண்ணோன்னா இதுக்கு மேலே ஒரு பையிங்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது இந்த 58,100 58,200 இந்த ரேஞ்ச் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். அப்போ இங்கேருந்து நம்ம அகைன் செல்லிங்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாதான்னு நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னோடய வியூ என்னென்னா, இந்த இடத்துல வந்து செல்லிங்கான பிளான் நான் பண்ணல. ஒருவேளை வந்தால் கூட திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தவிர இந்த இடத்துல டவுன் சைடு எந்த பிளானும் தான் நான் இக்னோர் பண்ணிடுவேன். பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரை டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ஃபைனலாக டவுன் சைடு இருந்தது. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, திரும்ப வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. மார்க்கெட் உள்ளே வர ட்ரை பண்ணாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. மார்க்கெட் திரும்ப கீழே வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இந்த 200 EMA லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 58,100 58,200 இந்த மாதிரி லெவல்ஸில் மார்க்கெட் வரும் நாட்களில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 லைக்ஸ் நம்ம எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த லைக்ஸ் கண்டிப்பாக வந்துச்சுன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி வீடியோ கேட்டிருந்தீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பேர் நம்ம உண்மையிலே நம்ம வீடியோ விரும்புகிறாங்க, ஒரு 500 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா கூட ஒரு பாதி பேர், அதாவது பாதி பேர் லைக் புதுசாக வரவங்க லைக் பண்ணுற டைம் இருக்காது. ஒரு அவங்களுக்கு நம்ம சேனல் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட்டு பாதி பேருக்கு சொல்ல அவங்க 200 லைக்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம், பார்க்கலாம். ரைட்டுங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நிஃப்டி 50ல் என்ன உங்களுக்கு சொல்லணும் சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது எப்படின்னா இந்த ஏரியா இருக்குதுங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 78,000 நீங்கள் டார்கெட் எக்ஸிட் ஆகலாம் அந்த இடத்துல. ஏன்னா ப்ரைஸு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும் இந்த இடத்துல. அப்போ நமக்கு இந்த இடத்துல சேஃபர் ஜோனில் வெளியே வந்துட்டு பெட்டர். அதுக்கப்புறம் ஏன்னா ப்ரைஸ் அகைன் கண்டினியூஷன் ஃபார்மேஷனாக இந்த திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த மூமெண்டம் டக்குன்னு பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும். ஒரு கேப் அப்போ எக்ஸாக்ட்லி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணால் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயும் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது நம்ம தெரிஞ்சிக்கலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகுது என்ன அர்த்தம், ப்ரைஸ் அங்கே சஸ்டாக நிற்குதா இல்லை இங்கே ரிவர்ஸ் ஆகுதா, ரிவர்ஸ் ஆகி இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுதா அப்படின்றது அங்கே நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய இருக்கும். ஸோ மொத்தத்தில் இங்கேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆச்சு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த 78,000 ஃபஸ்ட் லெவலும் 78,100 ரெண்டாவது லெவலும் பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் லெவலில் எக்ஸிட் ஆகிடுது பெட்டராக இருக்கும். இன்டர்டே ட்ரேடிங் பொறுத்தவரை அந்த 10 மணிக்குள்ளே மூமெண்டம் கேட்ச் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வெளியே வாங்க. ஸ்மால் எஸ்எல்ல ₹1 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ₹2 ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களா, வேறு எதையும் பார்க்காதீங்க. அது ₹2ன்றது ₹20 கூட போட்டோம், அது என்னென்னா ஆகட்டும். ஆனால் நமக்கு ரிஸ்க் ரிவார்டு மேலே கவனமாக வச்சிங்கன்னா போதும். இன்றைக்கி வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சா, இன்றைக்கி ட்ரேடிங்காக கைவிட்டு போயிடுச்சு, பரவாயில்ல விட்டுடுங்க. இல்லை சார் நான் வந்து என்னுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு, அக்செப்ட் ஒத்துக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் பேசுகிற மாதிரி லைவ் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேட் சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள், அதிகமாக ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னா. ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் வீடியோ கேட்டு இருக்குது பாருங்கள். நிறைய பேர் ஃப்ரீ எஜுகேஷன் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூட கம்மியாகிட்டு இருப்பாங்க. ரீசன் என்னென்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கி பழகிட்டு இருப்பாங்க. அந்த டிப்ஸ் கால்ஸ் கிடைக்காதனால அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கூட ட்ராவல் பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. ஆனால் இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பாவம் நமக்கு வேணாம், நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. நீங்கள் எங்கே டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுங்க. ஏன்னா டிப்ஸ் கால்ஸ் வாங்கி இதுவரையிலும் மேலே வந்தது சரித்திரமே கிடையாது. நான் சொல்லியும் பார்த்தாச்சு. ஆனால் இருந்தாலும் டிப்ஸ் கால்ஸ் வாங்கினேன், நான் மேலே வர டிப்ஸ் கால்ஸை வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டவங்க நம்ம எதுவும் தடுக்க முடியாது அவங்கள. ஸோ அவங்க தாராளமாக போகிறவங்க போகட்டும். நாலேஜ் வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டோம். ரைட்டுங்களா.
சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.